ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோயிலில் பக்தர்கள் 1.5 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்காங்க. இன்றைக்கி நேரடி சர்வதர்ஷனிக்கு 24 மணி நேரம் ஆகுது. மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. புரட்டாசி பிரம்மோஷம் முடிந்தாலுமே 3ஆம் சனி மற்றும் 4ஆம் சனி இருக்கிறதுனால பயங்கரமான க்ரௌட் இருக்கும் பக்தர்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டமும் இருக்குது. அதை பற்றி உண்டான முழு விரிவாக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்ரௌட் எப்படி இருக்குது, என்னென்ன அப்டேட் கிடைக்குது, அனைத்தும் வீடியோ ரெகுலராக கொடுக்குறோம். அதில் வேணா போய் பாருங்கள். திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 4 மணிக்கு கொடுக்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட் நேற்று 2:40 கொடுக்கப்பட்டதாக தகவல் இருக்குது. எதன் காரணமான மிக கடுமையான பக்தர்கள் க்ரௌட் வந்த காரணத்தினால சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக ஒரு 16,500 டிக்கெட் நேற்று மதியம் 2:40 கொடுக்க தொடங்கி மதியம் 5:40 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ வேகம் காலியாக இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்கலாம். மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று மதியம் 2:40 மணிக்கு 3000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மதியம் 6 மணிக்கெல்லாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி டிக்கெட் மதியம் 2 மணி வந்து எப்போ வேணால் கொடுக்கலாம். பக்தர்கள் தற்போதுலேருந்தே வந்த வண்ணமாக இருக்காங்க டிக்கெட் வாங்குறதுக்கு என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை 2/10/2025 அன்று 75,188 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 31,640 பேர் மொட்டை அடித்ததாகும். 2,66,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் நேற்று பாட்டா கங்கம்மா கோயில் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் காத்திருந்தாங்க என்றும் 18 முதல் 20 மணி நேரம் நேற்றே தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி கிருஷ்ண தேஜஸ் சர்க்கிள்லேருந்து நாங்கள் கணக்கிட சொல்லப்படுகிறது. பக்தர்கள் தற்பொழுது 9,450 பேர் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க. அதாவது கியூ லைன் கணக்கு கிடையாது, கிருஷ்ண தேஜஸ் சர்க்கிள்லேருந்து கணக்கு இது. ஓகேங்களா? அதே மாதிரி காலையிலேருந்து 6,750 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 13,800 பேர் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. நம்ம டெலகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஆல்மோஸ்ட் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 1 முதல் 1.5 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். அது கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 8 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 முதல் 24 மணி நேரம். இப்போ இருக்க கால நிலவரங்கள் கூட்டம் அதிகரிச்சதுன்னா 30 மணி நேரம் கூட கடந்து போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இன்று காலை நமக்கு கிடைச்ச அப்டேட்டின் படி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5:20 5:40 கிட்ட கிடைச்சா 6 மணிக்கு கிடைச்ச அப்டேட் படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,011 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 401 ரூம் ரன்னிங்கில் இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது காலை 6:23 நிலவரப்படி எக்ஸாக்டாக. அடுத்தபடியாக 1,000 ரூபாய் 1,500 ரூம் புக்கிங் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயமும் தேவஸ்தானத்துக்கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. ரூம் புக்கிங்க்கு மிக கடுமையான பக்தர்கள் லைனில் நின்று காற்று வாங்குறாங்க தற்போது வரைக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மிக கடுமையான கூட்டம் இருக்குது. பக்தர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப மீண்டும் அதை தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். மொட்டை அடிக்கிறதும் லாக்கர் ஃபெசிலிட்டியும் மாதவன் நிலையம், PSC 1 PSC 2 அது மாதவன் நிலையம், PSC 3 and 4 வந்து CR ஆஃபீஸ் கிட்ட இருக்குது. இப்போ 5 அதாவது CRO ஆஃபீஸ் போகிறதுக்கும், அதாவது மாதவன் நிலையத்துக்கு நடுவில் ஒரு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ரோடு வரும். அந்த ரோட்டில் தான் இருக்குது PSC 5 புதுசாக பில்டிங் திறந்துருக்காங்க. டவுனில் வர அந்த இடம் யாராவது வேணால் யூஸ் பண்ணிங்க. பிக்கெஸ்ட்டு பார்க்கிங் இருக்குது, அனைத்து ஃபெசிலிட்டி செஞ்சுருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று காலை 10 மணி அளவில் நமக்கு புதுசாக வந்திருக்க EO அனில்குமார் சிங்கே ஏதோ கரெக்டாக வரல ஸ்பெல்லிங், சாரி. அவங்கள காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தற்போது நடந்துகிட்ருக்கு. அன்னமய பவனில் EO ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அவங்க நிறைய குறைகளை சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க தேவஸ்தானம் சார்பாக. பக்தர்கள் ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, ரீப்ளை பண்ணலாம். SST டோக்கன் வாங்க
உள்ளது எவ்வளோ பிளேஸ் இருக்குது, 3 பிளேஸில் கொடுக்குறாங்களா சேம் டிக்கெட்னு சொல்கிறாங்க. 3 பிளேஸ்லேயும் கொடுக்குறாங்க. 3 பிளேஸ்லேயுமே தனித்தனி கோட்டா டிக்கெட் இருக்கும். ஆனால் ஒரே டிக்கெட் கணக்கு தான். ஒரு இயர் பேபி தர்ஷனுக்கு 6ஆம் தேதி வந்தால் அலோவ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. 31ஆம் தேதி முன்னுரை டிக்கெட் ஓப்பன் பண்ணலையாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வைகுண்டா ஏகாதசியில் அந்த நாட்கள் வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்தால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க. 6th நாங்கள் வந்தால் 7th அக்டோபர் டிக்கெட் க்ரௌட் எப்படி இருக்கும்? 6th நீங்கள் வந்தீங்கன்னா 7th உண்டான டிக்கெட் ஈவினிங் கொடுப்பாங்க. க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சிறப்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.